கபரகல மக்களுக்காக ஒரு புதிய தொடக்கத்தை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் விசேட அதிதியாக வருகை தந்திருப்பவர் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் வசதிகள் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். 50 குடும்பங்களுக்காக 50 புதிய வீடுகள், காணி உரிமங்கள், நிரந்தர விலாசங்கள், அடிப்படை வசதிகள், இது தொடர்பான எதிர்கால நம்பிக்கைகள் ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக முதல் கேள்வியாக முன்வைக்கின்றேன். இந்த கபரகல மக்களுக்கான இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது நோக்கம் என்ன? உண்மையில் கபரகல வீட்டு திட்டம் மலையக வீட்டு திட்டத்தின் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. அதாவது மலையக மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்து 202 வருடங்கள் கடந்த நிலையிலே அந்த மக்களுடைய காணி உரிமை, வீடு என்பது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. அந்த சமூகத்தில் இருந்து வந்தவன் அடிப்படையிலே அந்த தேவை, அந்த உணர்வு, அந்த வலிகள், வேதனைகள், சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாகவும் உணர்ந்தவன் நான். எனவே இந்த மக்களுக்கு, விசேடமாக மலையக தமிழ் மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஹட்டன் பிரகடனம் மூலமாக நாங்கள் பல விடயங்களை கூறியிருந்தோம். நாங்கள் இந்த மலையக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது தொடர்பாக. அதன் அடிப்படையிலே இந்த கடந்த கால அரசாங்கங்களிலே காணிகள் கொடுத்திருக்கலாம், வீடுகள் கட்டப்பட்டிருக்கலாம், பல சேவைகளை செய்திருக்கலாம். ஆனால் அதில் எல்லாவற்றிலும் பாரிய குறைபாடுகள் காணப்படுகிறது. கட்டுமானத்திலும் இருக்கலாம், காணி வழங்குதலும் இருக்கலாம், எல்லாவற்றிலும் குறைபாடுகள் காணப்படுகிறது. எனவே அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து ஒரு பூரணமான வீட்டு திட்டம்தான் இந்த கபர்கலை வீட்டு திட்டம். விசேடமாக கூறப்போனால் 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ச்சியாக இன்று வரை அந்த மக்கள் பாலடைந்த தொழிற்சாலையிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள், 50 குடும்பங்களும். எனவே அக்காலத்திலே அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். பல கோரிக்கைகளை முன்னெடுத்தார்கள், தங்களுக்கான வீடொன்றை கட்டித்தரும்படி. எனவே கடந்த காலத்தில் இருந்தவர்கள் அதை அவர்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்ததாக தெரியவில்லை. எனவே அவ்வாறு இந்த டித்வா புயலுக்கு முன்பதாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அநேகமான மக்கள் மலையத்தில் இருக்கிறார்கள். எனவே 2025ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் 397 வீடுகளை, அனர்த்த வீடுகளை கட்டுவதற்காக இலங்கை அரசாங்கத்துடன் நிதியை ஒதுக்குறது கவனிக்கப்பட வேண்டிய விடயம். அவ்வாறான இந்த வீட்டு திட்டம் என்பது முழுமையாக இலங்கை அரசாங்க நிதியினால் ஒதுக்கப்பட்டது. அதாவது வீட்டுக்காக 28 லட்சம் ரூபாயும், அதேபோல் உட்கட்டமைப்பு வசதிகள், நீர், மின்சாரம், பாதை போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 4 லட்சம் ரூபாயும், மொத்தமாக 32 லட்சம் ரூபாய். இங்கே ஒன்றை சொல்லியாக வேண்டும். ஏனைய வீட்டு திட்டங்கள் நாங்கள் குத்தகைக்காரர்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அந்த 28 லட்சம் ரூபாயிலே தான் அவர்கள் எல்லா செலவுகளையும் ஈடு செய்ய வேண்டும். அதாவது அந்த கூலியாட்களுடைய சம்பளத்தில் இருந்து அல்லது அந்த கட்டுமானத்தில் ஈடுபாடுகளுடைய ஒதுக்கீடு வரை எல்லாமே அந்த 28 லட்சம் ரூபாய் செய்ய வேண்டியிருப்பதனால் நினைக்கிறேன் அதை விட குறைவான நிதியிலே தான் கட்டுமானத்தில், அதாவது கொஸ்ட் போயிருக்கும். ஆனால் இந்த நிதியானது முற்றுமுழுதாக குத்தகைக்காரர் இல்லாமல் இராணுவத்தால், இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம், இராணுவத்தால் மேலே எங்கள் நாட்டை பொறுத்தவரையிலே இராணுவம் தொடர்பான ஒரு தமிழ் மக்களுக்கு எப்போதும் ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு 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 மாற்று கண்ணோட்டம் இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக மலையக மக்களுக்காக வீட்டை கட்டி கொடுப்பதற்கு இராணுவம் முன்வந்து எந்தவித கொடுப்பனவும் இன்றி முழுமையாக அவர்களே மிகவும் நேர்த்தியாக, நான் நினைக்கின்றேன் பாரதியார் கூறிய கவிதை இருக்கிறது, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று. அதிலே கூற அந்த காணியிலே ஒரு அழகிய மாளிகையை ஒன்று கட்டித்தர வேண்டும் என்று கூறுகிறார். எனவே மலையக மக்களுக்கு மிகப்பெரிய கனவு, மாளிகையை விட்டுவிடுங்கள், தங்களுக்கான மழையிலே நனையாமல், வெயிலிலே காயாமல், குளிர்காற்று உள்ளே புகாமல் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு வீடு என்பது அந்த மக்களுடைய கனவு. எனவே இந்த கபர்கலை வீட்டு திட்டத்திற்கின்ற ஒவ்வொரு வீடுகளும் மாளிகை. அதாவது இவ்வளவு காலமாக கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகளுக்கு காணி உரித்து வழங்கப்படவில்லை.
உங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்த வீட்டு பத்திரத்தை ஒரு வங்கியிலே வைத்து ஒரு கடனை பெற வேண்டும் என்றால் அங்கு பிரதேச சபையினுடைய அனுமதி தேவை. பல அனுமதிகளை அவர்கள் கோருவார்கள். அதை அனுமதித்தால் மாத்திரம்தான் வங்கி அவர்களுக்கான கடனை வழங்கும். எனவே கடந்த காலத்தில் அவ்வாறு பிரதேச சபையினுடைய அனுமதி மலையகத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த வீட்டு திட்டத்திலே காணி உரித்து, அதாவது சுத்தமான காணி உரித்து, பிரதேச சபையினுடைய அனுமதி, பூரண வீதி அமைப்பு முறை, வடிகால் அமைப்பு முறை, மதில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, குடிநீர் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, வீதிகளுக்கு மிக முக்கியமான வீதிகளுக்கு சூரிய ஒளியினால் இயங்கப்படுகின்ற மின்விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. எனவே அங்கும் அந்த மக்களுக்கு செலவுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பூரணத்துவம் வாய்ந்த, நான் பாரதி சொன்னது போல ஒரு 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 சிறிய மாளிகையை மலையக மக்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம். அந்த பிரதேசத்தில் சென்று நீங்கள் பார்க்கின்ற பொழுது அது ஒரு சுற்றுலா மையம். அந்த சுற்றுலா மையத்திலே கட்டப்பட்டிருக்க வீடு, நான் கூறியிருந்தது போல வீட்டுக்கான பெறுமதி மாத்திரம் 32 லட்சம் ரூபாய். எனவே தற்பொழுது அது கட்டுமான பணிகளுக்கு மேலதிகமாக கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்கு மாத்திரம் 60 லட்சம் ரூபாய்க்கு மேலமாக செலவிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வீட்டு அமைப்பு முறை பல படிமுறைகளை கொண்டிருக்கிறது. சொல்ல 2 முறையிலான வீடு அமைப்பு திட்டங்கள் அங்கு அது 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 இந்த மண் மேடு பிரதேசம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு அந்த மேட்டு நிலத்துக்கு ஏற்றவாறு வீடுகளை அவர்கள் கட்டமைப்பு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களில் இந்த டித்வா புயல் காரணமாக அங்கே பௌதிக நிலப்பரப்புகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த அமைக்கப்பட்ட வீடின் பாதுகாப்பு சூழல் எவ்வாறு இருக்கின்றது? நிச்சயமாக அங்கு நாங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர்கள் அனுமதியின் பிரகாரமே அந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே நான் முதல் கூறியது போல அந்த வீடுகள் மிகவும் தரமாகவும், அந்த மக்கள் இன்னொன்று விடயம். எனவே உங்களுக்கு தெரியும், மலையகத்தில் இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை, நாங்கள் வீடுகளை வழங்குகின்ற பொழுது அந்த வீட்டிலே நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல குடும்பத்தினுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு போகும். ஆனால் இந்த வீட்டு திட்டம் 9 தூண்கள் போடப்பட்டிருக்கிறது, மிகவும் உறுதி வாய்ந்ததாக. மேல் மாடி, அதாவது கூரையை அவர்கள் கழட்டிவிட்டு அங்கே ஸ்லப் ஒன்று போட்டு இன்னொரு 2 வீடுகளை மாடிகளை அவர்கள் எழுப்பிக் கொள்ளலாம். எனவே எதிர்காலத்திலே குடும்பத்தில் ஏற்படுகின்ற வளர்ச்சி ஏற்ப வங்கியிலே அவர்கள் அந்த பத்திரத்தை வங்கியிலே இட்டு கடனை பெற்றுக்கொண்டு 2 மாடிகளை அவர்கள் அமைத்து கொள்ளலாம். எனவே மிகவும் நான் கூறியது போல கனவு இல்லமாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த கபரக்கலை மக்களுக்கு அது சாதாரண ஒரு வீடு அல்ல, அவர்களுடைய நம்பிக்கை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, கடந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் காற்றிலே பறக்க விட்டப்பட்டன, அங்குரா பணத்துடன் நிறுத்திப்பட்டன. ஆனால் இன்று நாங்கள் கூறுகின்றார்கள், எங்கே இவர்கள் ஒரு செங்கலை வைத்தார்கள் என்று கேட்டார்கள், எங்கே இந்த ஆட்சியிலே கட்டப்பட்ட வீடு என்று கேட்டார்கள். கேட்டவர்களுக்கு நாங்கள் கூறுகிறோம், எதிர்வரும் 28ஆம் தேதி நீங்களும் வாருங்கள், கபரக்கலைக்கு வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கட்டிய வீடுகளை பார்வையிடுங்கள். எனவே அந்த சிறிய மாளிகை அந்த மக்களுக்கான ஒரு கனவு இல்லமாகவும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையாகவும் அந்த வீட்டை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக தொடர்ந்து இது தொடர்பாக பல விடயங்கள் நாங்கள் உங்களுடன் பேச வேண்டியிருக்கின்றது. ஒரு சிறிய இடைவெளியின் பின்பு நமக்காக நம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இடைவெளி முன்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். பெருத்தோட்ட பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடன் பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் முக்கியமாக ஒரு நல்ல விடயங்கள் நாங்கள் செய்யும்போது அங்கே சில குறைபாடுகள் ஆங்காங்கே இருப்பது வழக்கமான ஒரு விடயம்தான். இப்பொழுது அரசாங்கம் முன்னெடுக்கும் இந்த திட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தில் ஒரு பகுதியாக இருக்கும்போது இப்பொழுது அந்த இடத்தின் அமைவிடம் பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். அது ஒரு சுற்றுலா துறை சார்ந்த அற்புதமான ஒரு நிலப்பரப்பு என்று. ஆனால் இங்கு எதிர்காலத்தில் இவர்களுக்கென்று காணி உரிமம், நிரந்தர முகவரி, அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் போது யாரோ ஒருவரது ஒரு சில தவறான நடத்தைகள் காரணமாக மோசடியான விடயங்களோ அல்லது இப்போ கட்சி அரசியலும் இதற்குள் இருக்கின்றது, அரசியல் விரோதம் கூட அங்கே சில விடயங்களில் எதிர்த்தாக்கங்களை நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மோசடியான முறைகள் பரிவர்த்தனைகள் நிகழ்த்திக் கொள்வது, காணிகளை விற்பது, வீடுகளை மாற்றிக்கொள்வது, நல்ல விடயங்களை நாங்கள் யோசிக்கும் போது மற்றொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். இது தொடர்பாக ஏதாவது ஒரு திட்டங்கள் அல்லது ஒரு சட்ட திருத்தங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக முதலாவதாக ஒன்றை கூற வேண்டும். கடந்த காலங்களிலே
இந்த தெரிவுகள் இடம்பெறுகின்ற பொழுது, அதாவது வீட்டு உரிமையாளர் தெரிவின் போது பல்வேறுபட்ட அரசியல் தலையீடு காணப்படும். தனது கட்சிக்காரர்கள், தனது தொழிற்சங்க அங்கத்தவர்கள், இவ்வாறானவர்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கப்படுவது வழக்கம். ஆனால் எங்களுடைய அரசாங்கத்திலே எல்லா தெரிவுகளும், அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிதியிலாக இருக்கலாம் அல்லது இந்தியா அரசாங்கத்தினுடைய வீட்டு திட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றும் பொதுவான அடிப்படையில் எந்த விதமான கட்சி பேதங்களும் அற்று யாருக்கு வீடு போய் சேர வேண்டுமோ அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த விதமான பேதங்களும் கிடையாது. இரண்டாவது, நீங்கள் கூறியது போல இன்று இலங்கையில் உள்ள ஏனைய சமூகங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கின்ற பொழுது நாங்கள் நிபந்தனைகளை விதிப்பது குறைவு. ஆனால் மலையக சமூகத்துக்கு மாத்திரம் நிபந்தனைகளை விதித்து நாங்கள் அந்த காணி உரித்தை வழங்கப்படுகின்ற பொழுது ஏனைய இனங்களுக்கு சமனாக இந்த மலையக சமூகத்தை கொண்டு வருவதிலே ஒரு சில தாக்கங்கள் செலுத்தலாம். பல்வேறுபட்ட புத்திஜீவிகள் எங்களிடம் கோரினார்கள், இதை இன்னொருவருக்கு கைமாற முடியாமல் அல்லது விற்பனை செய்ய முடியாமல் சில சரத்துக்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று. எனவே நாங்கள் அதை மக்களுக்கு விழிப்புணர்வு மூலமாக, எங்களை பொறுத்தவரை வீடு என்பது ஒரு அத்தியாவசியமானது, ஒரு கனவு. இவ்வாறு அரசாங்கம் பெருமளவிலான பணத்தை செலவு செய்து உங்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொடுக்கின்ற பொழுது இதை நீங்கள் இன்னொருவருக்கு வாடகைக்கோ அல்லது இன்னொருக்கு விற்பனை செய்ய வேண்டாம் என்ற ஒரு ஒரு விளக்கத்தோடு, அது மாத்திரமல்ல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை இணைத்து கொண்டு, ஒரு 50 வீடு என்றால் 50 வீட்டு அங்கத்தோடு இணைத்து கொண்டு ஒரு வலுவான ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி, அதாவது வாடகை கொடுப்பதோ அல்லது வெளியாடுகள் அதை வாங்குவதோ நிறுத்துவதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன், கடந்த காலத்தில் போலல்லாமல் அந்த கிடைக்கின்ற வீடுகள் அந்த மக்களே அவர்கள் அனுபவிப்பதற்கான அந்த பொறிமுறையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அற்புதமான ஒரு பாதையில் உங்களிடம் கிடைத்து பெற்றது. இந்த நேரத்தில் இந்த ஏனைய வீட்டு திட்டங்களுக்கும் இந்த கபர்கல வீட்டு திட்டத்தின் இடையிலான வேறுபாடுகள் என்ன? நான் கூறியது போல கடந்த காலத்திலே கட்டப்பட்ட வீடுகள், அதாவது வீடுகள் கட்டப்பட்டு மக்களுக்கு அது மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே அது மக்கள் உடைமையாக மாற்றப்படுகிறது. அது பாவனைக்காக, அதாவது அவர்கள் பாவனைக்காக விடப்படுகிறது என்பதற்கும் மக்கள் அவர்களை உடைமையாக்கப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு பேருந்து நிலையத்தையோ அல்லது ஒரு குடிநீர் குழாயையோ அல்லது ஒரு கழிப்பறையோ நாங்கள் மக்கள் பாவனைக்காக அதை நாங்கள் கையளிக்கிறோம். முதல் முறையாக அந்த சொந்த வீடு மக்கள் உடைமையாக்கப்படுகிறது. நினைக்கிறேன் அந்த பெயர் பலகையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இரண்டாவதாக, கடந்த காலத்திலே கட்டுமானங்கள் மிகவும் தரம் குறைந்த கட்டுமானம். அதான் நான் கூறியது போல மக்கள், அதாவது வீடு கட்டுவார்கள், மக்கள் குடியேறப் போகின்ற பொழுது அந்த தரை வெடித்திருக்கும், சீமன் அங்கங்கே வெடிச்சிருக்கும், சுவர் வெடிச்சிருக்கும், கூரை காற்றில் பறந்திருக்கும், மின்சாரம் இருக்காது. நிறைய வீடுகளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா மின்சாரம் இருக்காது, ரோடு போடப்பட்டிருக்காது, தண்ணி இருக்காது. ஆனால் வெறும் வீட்டை மட்டும் கட்டி கொடுத்து மக்களை குடியேற சொல்லுவாங்க. மக்கள் எப்படி போவாங்க? நான் பொறுப்போடு சொல்லுகிறேன், கடந்த காலத்திலே கட்டப்பட்ட பல வீடுகள் இன்னும் பாதைகள் இன்றி, குடிநீரின்றி, மின்சாரமின்றி இருந்த வீடுகளை எங்களுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு அதிகமான பணத்தை ஒதுக்கீடு செய்து அந்த வீடுகளுக்கு இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து மக்களுக்கு குடியேறதுக்கான வசதிகள் நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம். எனவே கபர்கலையில் கட்டப்பட்ட எல்லா வீடுகளும் அனைத்து வசதிகளுக்கும் அந்த மக்களுக்கு எந்த விதமான குறையும் இன்றி முழுமையான ஒரு வீட்டு திட்டத்தை இலங்கையில் முதல் முறையாக மலையகத்தில் இந்த கபர்கலை வீட்டு திட்டம் மாபெரும் புரட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த நேரத்தில் வசதிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான கல்வி, சுகாதாரம் என்பதும் முன்னுரிமை பெறுகின்றது. அது தொடர்பான இந்த திட்டங்களில் உள்வாங்கப்பட்ட விடயங்கள் என்ன? நிச்சயமாக நாங்கள் நினைக்கிறேன், அந்த கடந்த காலத்தில் போலல்லாது நாங்கள் வீட்டு திட்டத்திற்காக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த நிலம், அந்த நிலத்தெரிவிலே பல விடயங்களை நாங்கள் கையாளுகின்றோம். ஒன்று, பாதை வசதி. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, அதாவது சுகாதாரம், கல்வி அல்லது மக்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி தொடர்புகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறான நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய சில இடங்களிலே நீர் இருக்காது. அப்போ மக்கள் இந்த நீரை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமான செலவு செய்ய வேண்டி ஏற்படும். எனவே இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொண்டு ஒரு பொருத்தமான இடத்தை தான் நாங்கள் தெரிவு செய்து வருகிறோம். எனவே கபரக்கலையை பொறுத்தவரையிலே
அந்த வீட்டு திட்டத்தினுடைய அடுத்த பக்கம் மிகப்பெரிய பாடசாலை, அதே போல் ஆலயங்கள், குடிநீர் வசதி எல்லாமே ஒரு அதற்கு ஒரு முழுமையான வீட்டு திட்டத்தை நாங்கள் அமைத்து கொடுத்தோம். நிறைவான திட்டம். இந்த நேரத்தில் இந்த 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த டித்வா புயலில் பாதிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடந்து 3 வருடங்கள் பிற்பாடு இப்படி ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கின்றது. எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு இயற்கை அனர்த்தம் நடந்தால் இவ்வாறான ஒரு நல்ல திட்டத்தை உடனடியாக செய்வதற்கான மாற்று திட்டங்கள் ஏற்பாடுகள் இருக்கின்றதா? இல்லை, உண்மையிலே இப்போ உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பொருளாதாரம் தற்பொழுது ஒரு ஸ்திரத்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்று நாட்டிலே ஊழல்கள் இல்லாதொழிக்கப்பட்டு வீண் விரயங்கள் குறைக்கப்பட்டு மக்கள் சார்ந்த ஆட்சியை நாங்கள் கொண்டு நடாத்துகிறோம். எனவே மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த விடயங்களால் மக்கள் பாதிக்கப்படுகின்றது போது அந்த மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு காலதாமதமின்றி நாங்கள் செய்து வருகிறோம். எனவே எதிர்காலத்திலே முதலாவது வருமுன் காப்போம். எனவே நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு அனர்த்தம் வருவதற்கு முன்பு அந்த மக்களை காப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு தெரியும், சில நேரம் மனிதனுடைய தலையீட்டையும் தாண்டி இயற்கையை செயல்படுவது எங்களால் அது செயல்பட முடியாது. எவ்வளவுதான் நாங்கள் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் கூட இந்த இயற்கையினுடைய அந்த கோபத்துக்கு நாங்கள் ஒன்று செய்ய முடியாது. அதையும் மீறி மக்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு கை கொடுத்து உதவி செய்ய அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கிறது. அவர்களுடைய உடைமைகளுக்கு ஈடு செய்வதற்கும் அவர்களுடைய வீடுகளை கட்டி கொடுப்பதற்கும் அவருடைய ஏனைய தேவைகளும் பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் எப்போதும் தயாராக இருக்கிறது. இந்த கலையகத்தில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யப்படும் இந்த தருணத்தில் நேற்றைய தினம் ஒரு செய்தியை பார்த்தேன். நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்குராப்பணம் செய்து வைத்த வீடுகள் எங்கே கட்டி தயாரிக்கணும்னு சொல்லி யாழ் மாவட்டத்தில் பலதரப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்ற பதாதைகளை பிடித்து கொண்டு செல்கின்ற வீதிகளை காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் ஒரு செயலை முழுமையாக முடிவடிவம் பெற்று அதை 28ஆம் தேதி நீங்கள் ஒப்படைக்கப் போகின்றீர்கள். ஜனாதிபதி அவர்கள் வரவிருக்கின்றார். அது ஒரு பான செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலே இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். ஜனாதிபதி அவர்கள் அந்த வீட்டு தொடர்பான கலந்துரையாடலே அவர் கூறியது ஒரு முக்கியமான விடயம். மலையக மக்களுக்கு நாங்கள் வெறும் வீட்டை மாத்திரம் வழங்கக்கூடாது, அந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் வழங்க வேண்டும். எனவே அந்த மக்கள் அனர்த்தத்தினால் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். எனவே அந்த புதிய உடைமைகளை வாங்குவதற்கு அவர்களிடம் பணம் கிடையாது. எனவே இந்த வீட்டுக்கு தேவையான உடைமைகளை பொருட்களை நீங்கள் உங்களுடைய இன்று உங்களுக்கு தெரியும், கொழும்பிலே எமது மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமானவர்கள் இன்று சிறந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு தனவந்தர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும். உதவி என்று கேட்ட பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கிறார்கள். பெருந்த மனத்தோடு எல்லோருமே இந்த வீட்டு திட்டத்துக்கு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் அந்த வீட்டுக்கு முழுமையான பொருட்களை இன்று அந்த மலையக சமூகம் என்று எங்களுக்கு வழங்கி வருகிறது. நினைக்கிறேன் அன்று கையளிக்கப்படுகின்ற வீடு மட்டுமல்ல, அவர்கள் புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முழுமையான ஒரு வீட்டு பொருட்களோடு அந்த வீட்டை நாங்கள் கையளிக்கிறோம். எனவே இந்த வீட்டு திட்டத்தை எங்களுடைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுடைய ஒரு மிகவும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அவர் கூறியிருக்கிறார், இந்த வீட்டு திட்டம் தான் இனி மலைகள் எல்லா இடமும் வர வேண்டும், இது ஒரு முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், எந்த ஊழல்களோ எந்த விதமான வேறுபாடுகளின்றி இந்த வீட்டு திட்டத்தை விட முன்னேற்றமான வீட்டு திட்டத்தை ஒளி இந்த வீட்டு திட்டத்துக்கு குறைவாக எதுவும் நடந்துடக்கூடாது என்பதை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே எதிர்வரும் 28ஆம் தேதி எங்களுடைய ஜனாதிபதி கரங்களால் மக்களுக்கு உடைமையாக்கப்பட இருக்கிறது. நான் கூறியது போல பாவனைக்கு அல்ல, மக்கள் உடைமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்றைய தினம் அந்த மக்களோடு அவர் இருந்து அந்த வீட்டு திட்டத்தை கையளிக்க இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அமைச்சர் சமந்த வித்யாரட்ன, அதே போல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சியினூடாக நான் அழைப்பு விடுக்கிறேன். எதிர்க்கட்சியில் இருக்கின்ற மலையக அரசியல் தலைவர்களுக்கு நீங்களும் வாருங்கள். நீங்கள் குறைகளை கூறுவதை நிறுத்திவிட்டு இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் எவ்வாறு செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள். எனவே நாங்கள் அரசியலிலே வெவ்வேறாக இருந்தாலும் சமூக சார்ந்த விடயங்களில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எனவே இந்த வீட்டு திட்டத்தில் அந்த மக்களுடைய துன்பத்தில் துயரத்தில் அந்த மக்களுடைய இன்பத்திலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்நேரத்திலே மலையகத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி எமது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் அழைப்பு எடுக்கிறேன். உண்மையிலே அமைச்சினூடாகவும் அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக
அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். ஒரு அற்புதமான ஒரு தருணம், அற்புதமான ஒரு விடயம். இலங்கையின் பொருளாதாரத்துக்காக நீண்ட காலம் உழைத்த ஒரு சமூகத்தின் சுயமரியாதை, அது வெறுமனே ஒரு கட்டிடம் அல்ல. கூறியது போல எதிர்காலத்தின் ஒரு நம்பிக்கையை வடிவமாக அவர்கள் அந்த இடத்துக்கு வழங்குகின்றார்கள். அந்த வகையில் அந்த விடயத்தில் ஒரு பாராட்டோடு நாங்கள் இன்னொரு விடயத்தை பேச வேண்டும். அதாவது இந்து சமய தலைவர்களிடத்தில் ஒரு தலைமைத்துவம் தொடர்பான ஒரு 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 கேள்வி தொக்கி நிற்கின்றது. அதை தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி பின்பு நமக்காக நம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இடைவெளியின் பின்பு நமக்காக நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடன் பல விடயங்கள் பேசும்போது, இந்த கபரகல மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த வீடமைப்பு திட்டத்தில் அவர்களுக்கான உரிமம், அவர்களுக்கான வீடு, அதையும் கடந்து நீண்ட கால எதிர்பார்ப்பாக இருக்கின்ற அந்த நிரந்தர முகவரி என்பது அனைவருக்குமான ஒரு கேள்வியாக தொக்கி நிற்கின்ற ஒரு விடயமாகும். அந்த வகையில் இந்த மக்களுக்காக முன்மொழியப்பட்ட அந்த வீடமைப்பு திட்டத்துடன் அவர்களுக்கான முகவரி தொடர்பாக கூறுங்கள். உண்மையிலே இலங்கை திருநாட்டை உலகத்திற்கு முகவரியாக அறிமுகம் செய்தவர்கள் மலைய மக்கள். உங்களுக்கு தெரியும், சிலோன் டீ, இலங்கை தேயிலை என்பது இன்னும் உலகத்தரத்தில் பேசப்படுகின்ற ஒரு விடயம். அவ்வாறு இலங்கையை உலகத்துக்கு அறிமுகம் செய்த முகவரியை கொடுத்த அந்த மக்களுக்கு இதுவரை முகவரி இருக்கவில்லை. மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது. எனவே நாங்கள் கூறியிருந்தோம் எமது தேர்தல் அறிக்கையிலே, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மலையக மக்களுக்கான முகவரியை நாங்கள் வழங்குவோம் என்று. எனவே இந்த கபரக்கல வீட்டு திட்டத்தில் அதை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி முகவரி, அது தபால் திணைக்களத்திலே பதிவு செய்யப்பட்டு அந்த மக்களுக்கு நேரடியாக தபால் சேவையை வீட்டுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். அது மாத்திரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியான தபால் பெட்டியையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனவே அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜை என்னென்னத்தை அனுபவிப்பாரோ எந்த விதத்திலும் குறைவில்லாமல் இந்த மக்களும் அனுப்புவதற்கு முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மலையக மக்கள் எதிரும் 28ஆம் தேதி முதல் முகவரியை பெற்றுக்கொள்கின்றார்கள். இல்லை, அந்த உள்ளங்களின் அந்த மகிழ்ச்சியை, இந்த நிகழ்ச்சியை கடந்து நான் யோசித்து பார்க்கின்றேன். தங்களுக்கான முகவரி, தங்களுக்கான வாழுகின்ற அந்த வீடு, அனைத்து வசதிகளையும் சேர்ந்து ஒரு குடும்பம் அனுபவிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் இதை மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களோடு நாங்கள் பாராட்டிக்கொண்டு இன்னொரு முக்கியமான விடயம், உண்மையிலே இதை நாங்கள் பாராட்டாக எடுக்கவில்லை. நாங்கள் கூறியது எங்கள் கடமை. நாங்கள் மேலதிகமாக எதுவும் செய்யவில்லை. இல்லை, கடந்த காலங்களில் சில சலிப்புகளின் வழிபாடுகள். ஆமாம், அதாவது இதை நாங்கள் என்னவோ பெருமைக்காகவோ அல்லது நாங்கள் சாதனையாகவோ இது பார்க்கவில்லை. கடமையாக அதை நாங்கள் உணர்கிறோம். மக்கள் வழங்கியிருப்பது எங்களுக்கு பதவிகள் அல்ல, பொறுப்புகள். எனவே மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அந்த பொறுப்புகளை நாங்கள் செய்து வருகிறோம் ஒழிய நாங்கள் சாதனையாக அதை பார்க்கவில்லை. கடந்த காலத்திலே செய்ய வேண்டியவர்கள் செய்யாமல் இருந்தார்கள், நாங்கள் செய்கின்றோம். இல்லை, சுதந்திர இலங்கையில் எத்தனை அமைச்சு பதவிகள் அங்கே இருந்திருக்கின்றன, எத்தனை வசதி வாய்ப்புகள் இருந்திருக்கின்றன, எத்தனை நலன் விரும்பிகள் செய்வதற்கு தயாராக இருந்திருக்கின்றார்கள். கோரிக்கைகள் ஒன்றாகத்தான் இருந்தது. சுயாதீனமாக சுதந்திரமான ஒரு வீடு, அங்கே சம்பள வேலை வாய்ப்பு, பல விடயங்கள் இருந்தன. அது செய்யும்போது அதில் ஒரு சந்தோஷம் தானே அனைவருக்கும். அதாவது மக்களுக்கு சேவை செய்யாமல் தங்களை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் கடந்த காலத்திலே. இப்போது அதை ஒரு பதிலாக நீங்கள் கூறிவிட்டீர்கள், கொண்டு வந்தாச்சு இந்த விடயத்தில். இந்த ஃபேஸ் 1 சொல்வார்கள், அத்தியாயம் 1 இந்த கபரகல திட்டம் பல அத்தியாயங்களாக தொடர வேண்டும் என்பது மலையக மக்கள் சார்பான ஒரு வேண்டுகோளாக எப்போவும் இருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் ஒரு முக்கியமாக அண்மை காலங்களில் செய்திகளில், பிரதான செய்திகளில் மாத்திரமல்ல சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாக இருந்தது அந்த இந்து மத தலைமைத்துவம் தொடர்பான விடயங்கள். உங்கள் அரசாங்கம் பார்க்கும் விதம் என்ன? உண்மையிலே இலங்கை என்பது ஒரு பல்லின மக்கள் வாழுகின்ற நாடு. ஒவ்வொரு இனங்களுக்கும் ஒவ்வொரு சமயங்கள் இருக்கின்றன. எனவே அந்தந்த சமயத்தினுடைய கலை கலாச்சாரத்தை பின்பற்றுவது, அதை பரப்புவது அந்தந்த மனிதர்களுக்குள்ள உரிமையாக நாங்கள் இலங்கையிலே பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று பொதுவாக பார்ப்போமானால் இலங்கை இருக்கின்ற ஏனைய மத தலைவர்களுடைய பலம், ஒரு சமூக சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக மத தலைவர்கள் ஒன்றுபடுகின்றார்கள். கட்டமைப்பு நான் சொல்வது சரி, அந்த கட்டமைப்பு இருக்கிறது. அது ஒரு வலுவான கட்டமைப்பு எல்லா மதங்களுக்கும் இருக்கின்றன. ஆனால் சைவ சமயத்தை பொறுத்தவரையிலே
மத தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆலயங்களிலே சேவைகள் நடைபெறுகின்றது, எல்லாம் செய்கின்றார்கள். ஆனால் அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வலையமைப்பை கொண்ட ஒரு தலைமைத்துவம் இல்லாமை ஒரு குறைபாடாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த பிரதேசவாதங்கள், விசேஷமாக உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்களிடையே காணப்படுகின்ற பல வேற்றுமைகள், அதில் ஒன்றுதான் பிரதேசவாதங்கள். இந்த பிரதேசவாதங்களை கடந்து, ஏனைய வேற்றுமைகளை கடந்து சைவ சமயத்தவர்களாக நாங்கள் ஒன்றிணைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி, அந்த தலைமைத்துவம் ஊடாக சமூகத்தில் இருக்கின்ற ஆலோசனையாக இருக்கலாம், அல்ல சமூகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏன் இயற்கை அனர்த்தத்தின் கூட போது நாங்கள் ஏனைய மதஸ்தலங்கள் அந்த மக்களுக்கு புகலிடமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய சைவ சமயத்திலே அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் அவ்வாறு வழங்கப்பட்டதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நான் யாரையும் குறை கூறவில்லை, உண்மையான விடயத்தை வெளிப்படையாக வேண்டும் இருக்கிறார்கள். எனவே சில இடங்களை செய்தார்கள், இன்னும் செய்திருக்கலாமே. எனவே இவ்வாறான விடயங்கள் யார் பார்ப்பது? எனவே ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு யார் அரசியல்வாதியை மற்றும் நம்பியிருக்க கூடாது. அது மட்டும் இல்லை, வெளிநாட்டிலிருந்து வருகின்ற முகவர்கள் கூட இன்னும் மகாசங்கத்தை சந்திக்கின்றார்கள், கார்டினல் அவர்களை சந்திக்கின்றார்கள், பெரிய மௌலானா அவர்களை சந்திக்கின்றார்கள் என்றால் இங்கு இருக்கின்ற முகம் எது? முகம் ஒரு கேள்வி வரத்தான் போகுது. எனவே நான் நினைக்கிறேன், எங்களுடைய அமைச்சினூடாக வெறுமனமே நாங்கள் அபிவிருத்தி திட்டம் மாத்திரமல்ல, இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு 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 நிரந்தரமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம், இளங்கோயிலோட சைவ சமய தலைவர்களுக்கு ஒன்று சேருங்கள், ஒன்றிணையுங்கள், அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்கின்றோம். எல்லோரையும் ஒன்றிணைக்கின்ற அந்த பொறுப்பை நாங்கள் ஏற்கின்றோம். எனவே எமக்குள்ள முரண்பாடுகளை நாங்கள் பேசுவோம், ஒரு இடத்தில் இருந்து ஆராய்வோம். எனவே சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி, ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி, அதனூடாக எமது சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, எங்களுடைய சமயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற ஒரு அறிவிப்பை இந்த நிகழ்ச்சியினூடாக நான் சமய தலைவர்களுக்கு, எங்களுடைய ஆலய நிர்வாகத்தினருக்கு, அதே போல் மக்களுக்கும் நான் அழைப்பு எடுக்கிறேன். முயற்சிகள் எடுத்திருப்பீர்கள், இதுவரைக்கு கிடைக்கப்பெற்ற பதில்கள் என்னவாக இருக்கின்றன? நிச்சயமாக நாங்கள் அண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஆலயங்களுக்கான நிதி ஒதுக்கீடு எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே நாங்கள் எவ்விதமான பாகுபாடுமின்றி டித்வால் பாதிக்கப்பட்ட ஆலயங்களை பூரணமாக நிர்மாணம் செய்வதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதற்கான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் ஆலயங்களுடைய புனர் நிர்மாண பணிகளுக்காகவும் நாங்கள் நிதியினை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். பதிவு செய்யப்படாத ஆலயங்களை பதிவு செய்து அது ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே தற்பொழுது நாங்கள் எதிர்வரும் ஒரு தினங்களிலே தலைவர், அதாவது இந்து சைவ சமயத்தில் இருக்கிற எமது மதகுருமார்களை ஒன்றிணைத்து, அதே போல் முக்கியமான நபர்களை அழைத்து இது தொடர்பாக ஆராய்ந்து அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நாங்கள் எந்த விதமான அரசியல் நோக்கத்தோடு இதை பார்க்கவில்லை, அரசியலுக்காக இதை அணுகவில்லை. அரசியலையும் கடந்து எங்களுடைய சமயத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் பாதுகாப்புக்காகவும் இது செய்ய வேண்டிய தருணத்திலே நாங்கள் இருக்கிறோம். அமைச்சர் அவர்களே, இப்பொழுது இந்த இடத்தில் நாங்கள் இதை பற்றி கதைக்கின்றோம். ஆனால் வெளியில் சமூக மட்டங்களில் கதைக்கின்ற விடயம்தான் இது. ஒரு ஆதீனத்தில் ஒரு பெரிய ஒரு சாசனத்தை உருவாக்க வேண்டும், எங்களுக்கென்று ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் என்று வெளியில் கதைக்கின்றார்கள். பல வருடங்கள் நீட்சிக்கு பிற்பாடு இப்படியான ஒரு விடயங்களை கதைப்பது சாலச் சிறந்தது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவர் சர்ச்சுக்கு ஒரு ஃபாதர் இருப்பார், அதை பின்பால் அந்த டிஸ்ட்ரிக்ட் பிஷப் இருப்பார், அல்லது ப்ரொவின்ஷியல் பிஷப், கார்டினல், அப்படி அந்த கட்டமைப்பு வத்திக்கான் வரைக்கும் செல்கின்றது, ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு. அதனால் பல விடயங்களை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுடைய அபிவிருத்தி பணிகள் கூட மதம் சார்ந்து அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே அந்த கம்ப்ளிகேட்டட்னு சொல்வார்கள், அந்த சிக்கலான நிலைகளை சரியான ஒருங்கிணைப்பது. உண்மையிலே ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கிற போது நான் பெரியாள் நீ பெரியாள் என்று போட்டிகளை நாங்கள் விட்டு வைக்க வேண்டும். அதாவது யார் தொடங்குவது, நீ யார் இதை செய்வதற்கு, பூனைக்கு யார் மணி கட்டுவது, அவ்வாறு இருக்கக்கூடாது. ஒரு நற்காரியம் நடக்கிறது, ஒரு நல்ல நோக்கம் இருக்கிறது, ஒன்றிணைவோம். தலைமைத்துவத்தை யார் வேண்டாமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எங்களுக்கு அதுக்கு எந்தவித கிரெடிட் தேவையில்லை, எந்த ஒரு லாபமும் தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டும்.
நீங்கள் சொல்வது போல பூனைக்கு யார் மணி கட்டுவது, மணியை நாங்கள் கட்டுகிறோம். எல்லோரும் ஒன்றிணைந்து வாருங்கள், நாங்கள் பேசுவோம். பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படாத உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனவே எல்லா மத தலைவர்களும் நாங்கள் ஒன்றிணைந்து பேசுகின்ற பொழுது ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். அதனோட எல்லா பிரதேசங்களுடைய இணைத்து கொண்டு எங்களுடைய முக்கியவர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு ஒரு மாநாட்டை நடாத்தி அந்த மாநாட்டு மூலமாக ஒரு உயர் பீடத்தை தெரிவு செய்து அந்த உயர் பீடத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் இப்படித்தான் அனுப்ப, அது அப்படியே கடைசியை மட்டும் நாங்கள் ஒற்றுமை இருக்காது. என விரும்பாமலோ ஒரு தலைமை பீடத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனூடாக எமது சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். எனவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இது ஒரு நீண்ட ஒரு தசாப்தங்கள் காலமாக பலரது ஏக்கங்கள், பலரது எதிர்பார்ப்புகளுக்கான ஒரு விஷயத்தை தான் இன்னொரு விடயத்தை கூற வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த 50 வருடங்களாக எமது சபரிமலைக்கு செய்கின்ற ஐயப்ப பக்தர்கள் அவருடைய நீண்ட கோரிக்கையாக இருந்தது, இந்த ஐயப்பன் யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவிக்க வேண்டும், அரசு ஏற்க வேண்டும் என்று 50 வருட காலமாக கோரிக்கை. கடந்த வருடம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை ஏற்று அதுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கி சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டு இன்று உலகத்திலே ஐயப்பன் யாத்திரையை புனித யாத்திரையாக ஏற்றுக்கொண்ட ஒரே நாடு இலங்கை என்ற பெருமை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களை பெருமைக்காக அல்ல, செய்ய வேண்டியது கடமை. மக்கள் அதுக்குத்தானே வாக்களித்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அதாவது பெருந்தோட்டத்துறை அமைச்சையும் தாண்டி பல சமூகம் சார்ந்த விடயங்களை நான் செய்து வருகிறோம். மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக இலங்கையில் இருக்கின்ற எமது மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, கடந்த காலத்தில் என்னென்ன செய்ய முடியாமல் போன விடயங்களை நாங்கள் கண்டறிந்து அந்த விடயங்களையும் எமது தேசிய மக்கள் அரசாங்கத்தில் அந்த மக்களுக்கு செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் யாத்திரைன்னு சொல்லும்போது இன்னொரு விடயம் ஞாபகம் வந்தது. 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணில், இந்த பூமியில் முருக யுகம் சார்ந்த ஒரு யாத்திரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது, கதிர்காம பாத யாத்திரை. அது தொடர்பான அந்த புனித யாத்திரை தொடர்பாக தங்களுடைய அரசாங்கம் எடுத்த முன்னெடுப்புகள் எதுவாக இருக்கின்றது? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த கதிர்காமம் யாத்திரை ஆலயம் என்பது இலங்கையிலே வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இலங்கையிலே எங்கிருந்தும், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், எல்லோரும் சென்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது. எனவே அங்கு தற்பொழுது அந்த எமது சைவ சமயத்துக்கு எவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, அதை எவ்வாறு நாங்கள் அதை சரி செய்யலாம் என்பது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அண்மையிலே நான் கதிர்காமத்துக்கு சென்றிருந்தேன். எனவே சில விடயங்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே அந்த நமது செல்கின்ற அந்த யாத்திரைகளுக்கு சில வசதிகளை ஏற்படுத்தி, அரசாங்கம் சார்பாக சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே போல் அங்கு சென்று அவர்களுக்கான சில வசதிகளையும் இன்னும் ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நாங்கள் கலந்துரையாடி நிச்சயமாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம். எனவே தொடர்ந்து இந்த விடயங்களில் பல விடயங்கள் நாங்கள் தொடர்பாக பேசலாம். சுகாதாரம் மற்றும் கல்வி சேவை தொடர்பாக, மலையகம் எதிர்பார்க்கும் பிரச்சனைகள் தொடர்பாக, அரசாங்கம் முன்னெடுக்கப் போகும் வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் பேச வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் ஒரு சிறிய இடைவெளி முன்பு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் வசதிகள் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களுடன் மலையகம் சார்ந்து, வீடமைப்புகள் சார்ந்து, இன்னும் பல துறைகள் சார்ந்த பல விடயங்கள் பேசும்போது இப்பொழுது தேவைகள் அங்கு இன்னும் அதிகமாக இருப்பதாக தெரிகின்றது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட பேரழிவுகளில் இந்த டித்வா புயல் அதிகமாக அந்த இடத்தில் பாதித்தது. இன்னும் மீள குடியேற்றப்படாத மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். நில தேவை கருதிய மக்களும் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது முதல் கட்டமாக ஒரு விடயத்தை முன்னெடுத்து வருகின்றீர்கள். அந்த நேரத்தில் ஒரேடியாக பல விடயங்களை நாங்கள் இந்த கேள்வியாக கேட்கலாம். நீங்கள் கடந்த காலங்களில் இவ்வளவு வேகமாக யாரும் வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார்களாண்டு அந்த வகையில் கேட்கின்றேன். அவர்களுக்கான வேலை திட்டங்கள் அடுத்த கட்டமாக எவ்வளவு தூரம் நீங்கள் நடத்தி செல்கின்றீர்கள்? உண்மையிலே இந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் என்ற வகையிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் நேரடியாக மக்களுடைய நிவாரணமிலிருந்து மீட்பு பணிகளிலே நேரடியாக ஈடுபட்டிருந்த முழு நாடும் அறிந்த விடயம். இதுவரை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான நிவாரணங்கள் அல்லது கொடுப்பனவர்கள் வழங்குகின்ற பொழுது பல வருடங்கள் சென்றன. ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக அதிகமான பணத்தொகை
மிக குறுகிய காலத்தில் அந்த மக்கள் கைகளுக்கு சென்றடைந்தது. அது முதலாவது விடயம். அங்கே கடந்த காலத்திலே அந்த நிவாரணங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது நான் கூறியது போல கட்சிக்காரர்கள், உறவினர்கள் என்று பல விடயங்களை கருத்தில் கொள்வார்கள். ஆனால் இம்முறை எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து யாருக்கு தேவையோ அவர்களுக்கு போய் சென்றடைந்தது. எனவே இதிலே கடந்த காலத்தில் ஊழல்கள், அரசு ஊழியர்கள் வந்து பலர் ஊழலில் ஈடுபட்டார்கள், அது மூடி மறைக்கப்பட்டன. எனவே இப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஊழல் ஈடுபட்டவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் வழங்க நீதிமன்றம் காத்திருக்கின்றன. இரண்டாவது விடயம், உங்களுக்கு தெரியும், விசேஷமாக மலையக பகுதியை பொறுத்தவரையிலே ஆரம்ப காலத்தில் வீடுகளை கட்டுகின்ற பொழுது இந்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கை பெறப்படவில்லை. ஏதோ ஒரு இடத்தை காட்டினாலும் அங்கு வீடுகள் கட்டப்பட்டன. ஆனால் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய எல்லா வீடுகளுக்கும் இந்த தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தினுடைய அறிக்கை பார்க்கப்படுகிறது. எனவே நிலங்களை தெரிவு செய்யப்படுகிற பல தாமதங்கள் ஏற்படுகின்றன. அந்த நிலங்களை தெரிவு செய்கின்ற பொழுது மக்கள் சில நேரத்தில் அந்த நிலத்தை மக்கள் ஏற்காத நிலையும் காணப்படுகிறது. எனவே மக்களும் அந்த நிலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய கட்டிட ஆராய்ச்சியினுடைய அறிக்கையும் நமக்கு சாதகமாக இருக்கணும். எனவே இதற்காக சில கால தாமதங்கள் சென்றன. எனவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுப்பது எங்களுடைய கடமை. நிச்சயமாக அதை செய்வோம். அதே போல் தற்காலிகமாக குடியிருப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாடசாலைகள் சேதமடைந்த பிரதேசங்கள் மாணவர்களுக்கு மாற்று ஒழுங்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறான போக்குவரத்துக்காக பாதைகள் சீர் செய்யப்பட்டிருக்கின்றன, பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தற்காலிகமான தீர்வுகளை வழங்கியிருக்கிறோம். எனவே மிக விரைவிலே அனைத்து மக்களுக்கும், இந்த டித்வால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிரந்தர தீர்வு மிக விரைவிலே அவர்கள் கிடைக்கும். இந்த இந்திய வீடமைப்பு திட்டம் தொடர்பாக தற்போது அங்கிருக்கும் விடயங்கள் எவ்வளவு தூரம் போய்கொண்டிருக்கின்றன? நாங்கள் இந்திய வீட்டு திட்டத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பின்பு 2526 வீடுகளுக்காக கட்டுமான பணிகள் அல்லது அதுக்கான இடங்களை தெரிவு செய்வதற்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வீட்டு திட்டம் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வீட்டு திட்டங்களும் மலையகத்தை நோக்கி அபிவிருத்தியிலே செல்வாக்கு செலுத்தப்படுகின்றன. எனவே மிக வேகமாக இந்திய அரசாங்கத்தினுடைய வீட்டு திட்டம் முழு மலையகத்துக்கும் நிறைவு செய்து முடிப்பதற்காக நாங்கள் விசேட வேலை திட்டத்தை அமைச்சு மட்டத்திலே நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் மலையகத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கல்வி சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் சுகாதாரம் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இங்கே பல்மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்றார்கள். பெரும்பான்மை, சிறுபான்மை என்று நாங்களாகவே வகைப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் வாய்ப்புகள் வரும்போது அதன் விகிதசாரம் சரியான முறையில் அந்த மக்களுக்கு சேர்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த வகையில் அரச வேலை வாய்ப்புகளில் மலையக மக்கள் கூடியான அந்த பங்களிப்பு, அந்த வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கின்றது? உண்மையிலே கடந்த காலங்களிலே இந்த அரச வேலை வாய்ப்பு என்பது கட்சிக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு பரிசு என்று சொல்லுவோம். தேர்தலுக்கு வேலை செஞ்சால், தேர்தலுக்கு போஸ்ட் அடித்தா, தேர்தலுக்கு கென்வசிங் போனால் உனக்கு அரச தொழில் உறுதி. அதுக்காகத்தான் அதிகமான பேர் அது அந்த அரசியல்வாதியை பிடிச்சிருக்கோ, அந்த கட்சியை பிடிச்சிருக்கோ இல்லை, தனக்கு ஒரு அரசியல், அதாவது தன் அரசு நியமனம் கிடைக்கும் என்பதற்காக பல பேர் பல பிரச்சாரங்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் ஒரு உறுதியை கொண்டிருக்கிறோம். அதாவது அரச தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு அரசியல் கட்சியில் வேலை செய்வது ஒரு தகுதி கிடையாது. நீ எந்த கட்சியாக இருக்கலாம், ஆனால் தகுதி இருக்க வேண்டும், கல்வி தகுதி இருக்க வேண்டும். அதற்கான தகமை இருக்கின்ற பொழுது அவர் எந்த கட்சியாக இருக்கலாம், எந்த மொழி பேசக்கூடியவராக இருக்கலாம், அந்த தகுதியை பார்க்கிறோம். எனவே அதே போல் சில துறைகளுக்கு, இப்போ போலீஸ் துறையாக இருக்கலாம் அல்லது சில சுகாதாரத்துறைகளுக்கு தமிழ் பிரதேசங்களுக்கு தமிழ் மொழி பேசக்கூடியவர்களை இணைத்துக் கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இதை எமது சமூகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அண்மையிலே எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்து அமைய, அவர் தமிழ் மொழி மூலமான போலீஸ் உத்தியோகத்தர்களை இணைத்துக் கொள்வதற்கு பல வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டும் கூட எங்கள் சமூகத்தில் உள்ளவர்கள் இவ்வாறான அரச உத்தியோகத்தருக்கு அதுக்கு சென்று அதை இணைந்து கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். ஏனோ தெரியலை. கடந்த கால கசப்பான சில அனுபவங்கள் மக்களை பாதித்திருக்கும். அரசியல்வாதிகளின் சில விடயங்கள்
பல காயங்கள் இருக்கலாம். ஆனால் இன்று மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? எனவே இதை அந்த இளைஞர் யுவதிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். போலீஸ் துறை மாத்திரமல்ல, எல்லா துறையிலுமே இன்று மலையகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகள் இருக்கலாம், அல்லது நாட்டில் இருக்கின்ற ஏனைய பகுதியில் உள்ள இளைஞர் யுவதிகள் தங்களை வளர்த்து கொண்டு தங்களை தகுதியுள்ளவரை மாற்றிக்கொண்டு முக்கியமான அரச பதவிகளுக்கு விண்ணப்பம் செய்து அந்த தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். இந்த நேரத்தில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தபால் சேவைகள் தொடர்பாக, சுகாதார சேவைகள் தொடர்பாக ஏற்படுத்தியிருக்கும் மாற்றங்கள் என்ன? நான் ஏற்கனவே கூறியது போல மலையத்திலே முகவரி அற்ற மக்கள் தற்பொழுது எமது அரசாங்கம் முகவரியை வழங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் சில குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பு மலையக தபால் சேவைக்காக ஊழியர்கள் மாகாண மட்டத்திலும் தேசிய மட்டத்திலே இணைத்து கொள்ளப்பட்டார்கள். அவர்களுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அவர்களுடைய சம்பள பிரச்சனை, அவர்களுடைய பதவி உயர்வு பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக அவர்கள் எங்களை சந்தித்து அவர்கள் விடயமாக கலந்துரையாடினார்கள். அண்மையிலே நாங்கள் எங்களுடைய பிரதி அமைச்சர் சுகாதார மற்றும் தபால் தொடர்பு பிரதி அமைச்சருடன் கௌசல்யாவுடன் நாங்கள் இது தொடர்பாக பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மலையக தபால் சேவையை எவ்வாறு விரிவுபடுத்துவது, இந்த மலையக தபால் சேவைக்கு எவ்வாறு மேலும் ஊழியர்களை இணைத்து கொண்டு, அதாவது மலையத்தில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து இது இன்னும் எவ்வாறு நாங்கள் செய்யலாம் என்பது நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். எனவே அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இறுதியாக இந்த கபறுகளை, இந்த வீடுகளை எதிர்பார்க்கும் மக்களுக்கும், இது போன்ற வீடுகள் எங்களுக்கு வேண்டும் என்ற ஆசையாக இருக்கும் மக்களுக்கும் நீங்கள் கூற விரும்புவது என்ன? நான் இறுதியாக ஒன்றைத்தான் கூறுகிறேன். இது சாதாரண ஒரு வீடு அல்ல, இது ஒரு வாழ்க்கை, மக்களின் நீண்ட கனவு, நீண்ட நாள் ஏக்கம் இன்று நனவாகுகின்றது. இது கபறுகளை மக்களுக்கு மாத்திரமல்ல, இலங்கையிலே வீடு இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் வீடுகள் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விசேடமாக மலையக சமூகத்திற்கு காணி உரிமை பெற்றுக் கொடுப்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. நிச்சயமாக மலையகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் காணி உரிமை கிட்டும். எனவே நீங்கள் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் கடந்த காலங்களிலே பல நம்பிக்கையின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக நீங்கள் ஏமாற்றப்பட்டு வந்தீர்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் பூர்த்தியாக முன்பதற்காகவே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறோம். சம்பள உயர்வாக இருக்கலாம், காணி உரிமையாக இருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் உங்கள் வாக்கை பார்க்கவில்லை, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். மலையகம் மகிழ்ச்சி வீட்டு திட்டம் எல்லா மாவட்டங்களிலும் நடைமுறைக்கு வர இருக்கிறது. மக்களின் நம்பிக்கை ஈடேறட்டும் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வருகை தந்து கபறுகளை மக்களுடைய வீடமைப்பு திட்டம் தொடர்பாக பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. எனவே 50 குடும்பங்களுக்கு 50 புதிய வீடுகள், காணி உரிமங்கள், நில உரிமம், நிரந்தர முகவரி மற்றும் சமூக அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய அந்த வீட்டு திட்டம் தொடர்பாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்புகள் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் வந்து பல விடயங்களை இங்கே பகிர்ந்தார். இந்த நிகழ்ச்சி வாயிலாக பல விடயங்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். எனவே மற்றும் ஒரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமரதாஸ். வணக்கம்.